ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்ரீராமநவமி காலையில் எழுந்திரிச்சாச்சு. வெளியே தண்ணி தெளிச்சிட்டு வந்துட்டேன். கோலம் போடணும். டீ கொதிச்சிக்கிட்டுருக்கு. டீ குடிச்சிட்டு போயிட்டு கோலம் போட்டுட்டு பசங்களுக்கு டிஃபன் பண்ணிட்டு அப்புறம் கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன். எங்கள் வீட்டுக்கார வரணிருக்காரு. டீ குடிச்சிட்டு பார்க்கலாம். டீ குடிக்க போகிறோம். வாங்க டீ குடிக்கலாம். எங்கள் வீட்டில் மார்னிங் டீ வந்து கம்பல்சரிங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் யாராச்சும் கேட்டால் தான், எங்கள் மாமியார் இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டால் மட்டும்தான் வைப்போம். இப்போ தான் ஒருத்தர் எந்திரிக்கிறாங்க. இவர் எந்திரிச்சிட்டு ஒன்று படுத்துட்ருக்குறாரு. டீ குடிச்சிட்டு போயிட்டு கோலம் போட போகலாம். குட்டி தான் ஒரு கோலம் போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு இப்போது சமையல் வேலை பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் சின்ன தொட்டியில் செம்பருத்தி பூ அழகாக 5 பூத்து இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் 5 பூக்கிறது. இந்த பறிச்சு இன்றைக்கி முதல்ல சாமிக்கு வச்சுட்டு அப்புறம் கோயிலுக்கு போகலாம். லாஸ்ட் வீக் வந்து சரவணா ஸ்டோர் போயிருந்தேன் இல்லைங்களா? அப்போ வந்து பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போயிருந்தேன். சரி, ஆஃபரில் வந்து சாரீ பார்த்தேன். 1+1 350 தான். அதால் லைட் வெயிட்டாக இருந்தால் எனக்கு பிடிக்கும். அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். பேப்பர் சாரீ லைட் வெயிட்டாக காட்டன் மாதிரி மாடலில் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். ஆல்ரெடி இதில் ப்ளவுஸ் இருக்குது, ஆனால் கட் பண்ணல. அதில் ஃபில் வந்து நிறைய வந்திருக்கு. இது ஒரு கலரும் எடுத்திருக்கேன். சரி, கோயிலுக்கு போகிறதுனால சரி இப்போ இந்த புடவை கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கட்டியிருக்கேன். சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 350க்கு 2 தான் வர்த்து தான். சரி, ஓகே. நம்ம ஸ்கூலுக்கு ரெகுலராக போகிறோம் இல்லைங்களா, அடிக்கடி. சரி, டெய்லி வேர் பண்ணிக்கலாம். கனமாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது கட்டுறதுக்கு. சாரீ காட்டுற இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது கனமாக இருக்கிறதுனால. சரி, லேஸாக இருக்கிறதுனால இது 2 எடுத்துக்கிட்டேன். ஓகே, நான் ரெடி ஆகிடுச்சு. தலை மட்டும் வரைட்டு பூ வச்சுட்டு கோயில் கிளம்ப வேண்டியதுதான். கோயில் கிளம்புற வழியில், நாங்கள் போகிற வழியில் எதிர்க்க ராமர் வந்து உற்சவம் வந்துட்டு இருந்தார். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு நடந்தது. அங்கேயே நான் கொண்டு போயிருந்த துளசி அங்கேயே கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே சடாரிலாம் வச்சாங்க வாங்கிக்கிட்டு அப்புறம் தான் நாங்கள் கோயிலுக்குள்ளேயே வந்தோம். கோயில் வந்து காலையில் ஒரு 9 மணி போலவே வந்துட்டாங்க. அதனால் ரொம்ப ஒன்றும் ஜனம் இல்லை, காலியாக தான் இருந்தது. வெளியில் ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு அப்புறம் உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அலங்காரம் வந்து கம்மியாக தாங்க இருந்தது. இதுக்கப்புறம் திருமஞ்சனம் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் தான் வந்து நல்ல அலங்காரம் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. காலையில் வந்து சிம்பிளான அலங்காரத்தில் தான் இருந்தார். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே கருவறைக்கு வெளியே இங்கே கண்ணாடி வைப்பாங்க. அந்த 2 பக்கம் நம்ம அந்த கண்ணாடியில் பார்த்தோம்னா ஒரு பக்கம் வந்து சீதாவும் ராமனும் தெரிவாங்க, ஒரு பக்கம் ராமரும் லக்ஷ்மணனும் தெரிவாங்க. அது மாதிரி பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்கனவே போயிருக்க சொல்ல அந்த கோவிலில் ஐயர் தான் சொன்னார். அந்த மாதிரி கண்ணாடியிலையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு தீர்த்தம் கொடுத்தாங்க. அங்கேயும் சடாரியை வச்சாங்க வாங்கிக்கிட்டு அப்புறம் நாங்கள் கோவில் சுற்றி வந்தாச்சு. கோவிலை சுற்றி செடியெலாம் வச்சுருக்காங்க. நம்ம ராமர் கோயிலுக்கு பின்புறம் வந்து ரொம்ப பெரிய ஏரி இருக்குங்க. நம்ம திண்ணனூர் ஏரி வந்து ரொம்ப பெரிய ஏரிங்களாம். அங்கே குளம் மாதிரி நடுவு சென்டரில் ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி சாமி வந்து தெப்ப குளம்லாம் விடுறான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் போல் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது, காஞ்சிருக்கு. அந்த இடம்லாம் கொஞ்சம் செடிங்கெல்லாம் வளர்ந்து தெரியுது. கோயில் சுற்றி வந்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு அப்புறம் பக்கத்துலேயே இருக்க நரசிம்ம சுவாமி கோயிலுக்கு போயாச்சு. இங்கே போகணும். நம்ம ஊரில் வந்து பெருமாள் கோவில், சிவன் கோயில், ராமர் கோயில், நரசிம்ம சுவாமி எல்லா கோயிலும் பக்கத்துலேயே இருக்குதுங்க. நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, ரொம்ப தூரம் இல்லை. இங்கே வந்தால் 4 கோயிலும் பக்கத்துலேயே பார்த்துடலாம் ஈஸியாக. நம்ம கொஞ்சம் டைம் இருக்கிற போல் வந்தோம்னா எல்லா கோயிலுக்கும் போயிட்டு தான் பொறுமையாக வீட்டுக்கு வருவோம். நம்ம பக்தவச்சல பெருமாள், ராமர் இவங்க 2 பேரையும் பார்த்தோம். நம்ம திருப்பதியில் இருக்க பெருமாளை பார்த்த போலியே தான் இருப்பாங்க. இவங்களும் வந்து நின்ற குளத்துலேயே இருப்பாங்க. நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இங்கே வந்து பிரம்மோற்சவம் வரப்போகுது நம்ம பக்தவச்சல பெருமாள் கோவிலில். இங்கேருந்து அப்புறம் நம்ம நரசிம்ம சுவாமி கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே கோபூஜை நடந்துகிட்டு இருந்தது. திருமஞ்சனத்துக்காக அங்கேயும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு கோயில் சுற்றிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா அங்கே திருமஞ்சனம் முடியறதுக்குள்ளே லேட் ஆகிடும். இவரை வந்து ஆஃபீஸ் போனதுக்காக நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம். வெளியே வந்துட்டு அங்கே பொங்கல் பிரசாதம், ராமர் கோயில் எதிர்க்க பொங்கல் பிரசாதம் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வர ஏப்ரல் 4, 2026 அன்றைக்கி நம்ம பக்தவச்சல பெருமாள் கோயிலில் வந்து கருட சேவை நடக்குது. ஏப்ரல் 10 வந்து தேர் திருவிழா நடக்கிறது. டைம் இருக்க சொல்ல கண்டிப்பாக வந்து கோயில் வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை பாய். இது வந்து ராமர் கோவில்.